வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். நாளைக்கு கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு முதல்ல வாசலில் மாக்கோலம், செம்மண் காவி, வாசலில் மாயலை கட்டி தோரணம் விடலாம் சுத்தம் பண்ணி, நாளைக்கு தேவையான எந்த ரூமில் நம்ம பண்ண போகிறோமோ அங்கே ஒரு பூஜை பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் போட்டு அதில் முக்கியமாக விளக்கு அதெல்லாம் அலம்பி நல்ல சந்தன குங்குமம் போட்டுலாம் வச்சு நித்தியமாக நம்ம பூஜை பண்ணுற சுவாமி, குலதெய்வ படங்கள், எந்த சுவாமிக்கு நம்ம ஹோமம் பண்ணுறோமோ, இன்றைக்கி நம்ம கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம் எல்லாம் பண்ண போகிறோம். ஸோ அந்த படங்கள்லாம் பிரதானமாக வைக்கணும். வெள்ளி அல்லது பித்தளை, தாமிர பாத்திரங்கள் தான் பொதுவாக நம்ம உபயோகிக்கிறது பூஜைக்கு. எல்லா விதமான பழங்கள் ஒரு 5 வெரைட்டி, அதே மாதிரி நல்ல வாசனையாக உள்ள பூக்கள் எல்லாம் தயார் பண்ணி வைக்கணும். ஹோமத்தில் போடுற சமித்து அதெல்லாமும் ரெடி பண்ணி வைக்கணும். பருப்பு தேங்காய் பிடிச்சி வச்சுருக்கோம். ராத்திரியே இந்த பூஜை பண்ணுற இடத்துலையும் மாக்கோலம் போட்டு அதுவும் பளிச்சுன்னு தயார் பண்ணி வச்சுருக்கோம். காலையில் 3:30 மணிக்கு 2 வாத்தியார் வருவாங்க. அவங்களுக்கு காப்பி டிகாஷன்லேருந்து எல்லாம் ரெடி. நம்ம அவ்வளோ பேரும் எழுந்து குளித்து குழந்தைங்க வரைக்கும் தயாராகிட்டோம். மோதகம் ஒரு பிரசாதம், அப்பம், வடை, சுண்டல், தத்தியோன்னம், சக்கரை பொங்கல், எள்ளு சாதம், சரணாமிர்தம், சத்து மாவு எல்லாம் தயார். சக்கரை பொங்கலும் தயார். இப்போ ஹோமத்தில் போடுறதுக்காக அவுட்ஸ், அதாவது பிளெயின் ரைஸ் அதுவும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த எல்லா பிரசாதமுமே ஹோமத்தில் போடுவாங்க கொஞ்சம் கொஞ்சம். அது தனி கிண்ணங்களில் எடுத்து முதல்ல இது எடுத்து வச்சிடலாம். रुद्राय नमः त्रयोः कुशस्पृष्ट शिवविद्यात्माख्यं रुद्रविष्णु ब्रह्मात्यादिकं पूजते ते शिवदत्ताय नमः शिवाय नमः विद्यादत्ताय नमः विष्णवे नमः अस्तदत्ताय नमः ब्रह्मणे नमः श्रीसत्याहोचाद्रिजार्दं बृहत् स्वाहा ओम अगुं सत्पुरुषसत्वसुरं तरिष्ठोदा वेदिषतदर्दुरणसदे षट्वरसुदसत्याहोचाद्रिजार्दं बृहत् स्वाहा ओम लंबोदराय हेरंभाय नालीवीरप्रियाय मोदकभक्षणाय यजमानहस्याभीष्टबलं देहि देहि प्रतिकूलं नस्य अनुकूलं कारयकार. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம புனர் பூஜை பண்ணி இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்.